ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஒரு சூப்பரான தோசை தான் செய்ய போகிறோம். இது நாங்கள் ஒரே அடைன்னு சொல்லுவோம். இது வெங்காயம்லாம் சேர்க்காமல் சுடுறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. அரை கப் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி மூடிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா சேர்த்து கருவேப்பிலையை 2 கட் பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போது மாவில் தாளிச்சதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பல்லாக கூட போட்டு சேர்த்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் நிறைய சேர்த்துட்டு 2 கரண்டி மாவு ஊற்றி இப்படி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் செவந்த உடனே திருப்பி போட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகட்டும். மேலே நல்லா எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் சூப்பராக கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆளுக்கு 1 ஊற்றி கொடுத்தாலே போதும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.